ஹாய்! இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா? அதனால காலம்பறையே நேரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு வந்துட்டு, சாமிக்கு பூவெல்லாம் வச்சு, தூப தீபம்லாம் காமிச்சு, சிறப்பா தோத்திரம்லாம் சொல்லி நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலான்ட்டு, தை வெள்ளிக்கும், ஆடி வெள்ளிக்கும் வெள்ளிய 3வது வெள்ளி, கட வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அத கணக்கு பண்ணி பொங்கல் வச்சு படைக்கிறது பழக்கம். தை மாசமும், ஆடி மாசமும் அது மாதிரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். ஒரு வாழைப்பழம் தான் வச்சு காலம்பற பூஜை பண்ணியாச்சு சிறப்பா. அதோட பூஜை பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நமக்கு எவ்வளவு இது இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா நல்லபடியா எல்லாம் சாப்பிட்டுக்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி காய்கறிங்க, கீரை எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போய் எப்பயுமே மொத்தமா அப்படி காய்கறி வாங்கிட்டு வந்துக்கிறது. மார்க்கெட்ல போய் வாங்கும்போது கொஞ்சம் காசும் கம்மியா இருக்கும். அதே நேரத்தில நமக்கு எல்லா காய்கறியும் வாங்கும்போது 2 தொட்டுக்க அப்படிலாம் வீட்ல வைக்கலாம். இந்த ப்ரோக்கோலின்னு சொல்லிட்டு இப்ப அது இதா இருக்கா, நான் இவ்வளோ நாள் அத பார்ப்பேன். ஆனா அது எப்படி சமைக்கணும் என்னலாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால வாங்கினதே இல்ல. வீட்ல தான் வந்து அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு அத வாங்கிட்டு வந்துட்டு இனிமேல் தான் YouTubeல பார்த்து அத எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்து கத்துக்கணும். அதுதான் அத பார்த்து இந்த வாசம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லா காய்கறியும் வாங்கிட்டு இனிமேல் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும்.